எங்கடா ஃபேமிலியோட கிளம்பிட்டா? பிக்னிக்கா முருகா? தைப்பூசத்துக்கு ஒண்ணு பக்கத்தா வரேன். டேய், அதுக்கு என்ன சின்ன குழந்தையில வயசானவங்களுக்கு கூட்டு வர? ஆமா முருகா, இன்னைக்கு பார்த்தா விசேஷம் நாள்ல, நான் எல்லாரும் கூட்டு வரேன். அடே, விசேஷம் நாள்னா என்னடா? அதே முருகன் அதே கோவிந்தம்பா. இன்னைக்கு வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போறேன். நீங்களா ஏதாவது பிடிச்சிக்கிறீங்க, அப்புறம் இவ்வளவு கூட்டத்துல வந்து மாட்டிக்கிறீங்க. எதனா நடந்தா யாரா பொறுப்பு? கடைசியில் என் மேல பழைய போடுவீங்க. எனக்கு இந்த மக்கள்கிட்ட ஒண்ணு புரியல. அது என்னடா விசேஷ நாள்ல மட்டும் கோவிலுக்கு படம் எடுத்து போறீங்க? மத்த நாள்ல என்னடா பிடிச்சது? கோவில் எல்லா நாளும் போனாலும் அதே கோவில் அதே சாமி தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு போ. ஃப்ரீயா இருக்க டைம்ல ஃபேமிலி கூட்டு வந்து என்ன பாரு, சரியா? உங்களோட இதுக்காக ஏன்டா குழந்தைங்களை சித்திராத பண்றீங்க? போங்கடா. என்னடா ஒரு டென்ஷனா இருக்கேன்? என்னாச்சு? இப்ப என்ன முருகா 8 மணி நேரமா லைன்ல நின்று சாமி பார்க்க விடுங்காரா? என்ன புடிச்சு தள்ளி விட்டாரு அடப்பா அவனு. இதுக்கு நான் சொன்னேன், எதுக்குடா கூட்டத்துல வரீங்க? சரி, நார்மல் டேஸ்ல வந்து எவ்வளவு லைன்ல நிப்ப? அது என்ன, அது சும்மா ஒரு 60 நேரம் நிப்ப. உள்ள என்ன எவ்வளவு நேரமா பாப்ப? இப்போ ஃப்ரீயா இருக்கும் முருகா. ரொம்ப நார்மல் நின்று பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளில வருவேன். அப்போ ஒழுங்கா இந்த மாதிரி கூட்ட நேரத்துல வந்து பாக்கி அவஸ்தப்படாம நார்மல் டேஸ்ல ஃப்ரீயா இருக்கும். அப்போ வந்து பார்த்து டைம்ல எல்லாம் பேசிட்டு சரியா? அதெல்லாம் சொன்னாதான் வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்.